இந்த பதிவுல வந்து எதை பத்தியும் பார்க்கல. அப்புறம் இந்த பதிவு எண்ணங்களை அடுத்தவங்களுக்கு திணிக்காதீங்க. நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்களை நான் அவருடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய தூசி இருக்கும் பாருங்க. ஒரு பெற்றோம் எங்கள் கண்கள் என்று களி கூர்ந்ததே நான்கு பிராட்டியருடன் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பான் விகனோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவில் வந்து எதை பற்றியும் பார்க்கல. அப்புறம் இந்த பதிவு அப்படிங்கிறீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட மீட் பண்ணுறேங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வந்து இவ்வளோ பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. என்னையை பொறுத்த மட்டுக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும். அதை கேட்டு அவங்க 4 பேருக்கு சொல்லணும். இதுதான் நான் எதிர்பார்க்கணும். அப்படிதான் நான் ஒன்று ஒன்றா செய்கிறது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது, இன்ஸ்டாவில் போடுறது எல்லாமே. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா சும்மா என்னோட பர்சனலாக டிவோஷனை தாண்டி இருக்கக்கூடிய என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவேன். யூடியூப்னு பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் டிவோஷனல், என்னோட அட்வைசரி விஷயங்கள், டிவோஷனல் லைனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதை மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் போடுவேன். இன்ஸ்டாலும் சரி, யூடியூப்லையும் சரி, நிறைய பேர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 20 பேர் டு 30 பேராவது சொல்லிடுறேன். மினிமம் நான் சொல்லுவேன். இது மாதிரி நீங்கள் போடுற போஸ்டிங்ஸு, வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி போஸ்ட் பண்ணுற விஷயங்கள், நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீ என்கரேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் சொல்லுவாங்கன்னா நான் உங்களோட ஃபேனு, நான் உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நமஸ்காரம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 2வது எல்லாரும் ரொம்ப இதுவாக நீங்கள் சொல்கிறீங்க. தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காருங்க. உங்களுக்கு அப்படி தெரியறது, நான் வந்து சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங். உங்களுக்கு எப்படி 2 கை 2 கால் இருக்கோ அதே தான் எனக்கு இருக்கு. இந்த ஜென்மத்தில் என்னாந்திர ஒரு ஜென்மத்தில் நம்ம செஞ்சிட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமே தெரியல. சுந்தரராஜனை தொட்டும் ஸ்ரீனிவாசனை தொட்டும் பூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பிறவியில எனக்கு கொடுத்துருக்கேன். அதை உணர்வும் வச்சிருந்ததுனால தான் அந்த மனப்பக்குவங்கள் அங்கே வந்திருக்கு. உணர வச்சதுனால தான் இல்லாட்டினா வந்திருக்காது. என்னையை பொறுத்த மட்டுக்கும் நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். என்னையை பொறுத்த மட்டுக்கும் நான் சாதாரண, அதாவது அவருடைய திருவடியில், அவருடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய தூசி இருக்கும் பாருங்க. ஒரு பிஞ்ச் தூசி, அதாவது 1 இன்ச்சு தூசி. அந்த தூசியை எடுத்து கோடியாவோ இல்லை லட்சமாவோ எதுவாகவோ பகுத்தோம்னா அதில் 1% இருக்கும் பாருங்க. அதில் 1ல் 10 கூட நான் கிடையாது. அந்த அளவுக்கு யோகியம் கூட எனக்கு கிடையாது. அப்படிதான் என்னைக்குள்ள நான் என்னை எடுத்துப்பேன். அதனால நிறைய பேர் ரொம்ப இதுவாக சொல்லி கமெண்ட்ல போடுறேன். அதாவது ரொம்ப என்னை தூக்கி வச்சு கமெண்ட்ல போடுவாங்க. பிரியத்துக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது, சொல்லாதீங்க. எனக்கு பொறுத்த மட்டுக்கும் அல்டிமேட் ப்ரீஷியஸ், அதாவது இந்த உலகத்திலேயே இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னா அது சுந்தரராஜனும் ஸ்ரீனிவாசன். அவங்களுக்கு இதுவாக நம்ம பேசக்கூடாது. ஸோ என்னோட அன்பான வேண்டுகோள் பக்தர்களுக்கு, என்னோட ஃபாலோவர்ஸுக்கு, என் உடன் பிறப்புகளுக்கு, என் தங்கை, தம்பி, அண்ணா, அக்கா, அம்மா எல்லாருக்கும், ஃபாலோ பண்ணக்கூடிய அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். அது மாதிரி தயவுசெய்து சொல்லாதுங்க. நான் ஒரு நார்மல் ஹியூமன் வச்சுக்கிறேன். அதே போல் என் மேலே காட்டக்கூடிய பிரியத்துக்கு
உண்மையிலே என்ன செய்ய போறேங்கிறது தெரியல. என் கேரக்டர் இதுதான். மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். மனசுல உள்ளுக்குள்ள ஒன்றும் வெளியில ஒன்றும் வச்சு எனக்கு பேசலாம் தெரியாது. உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுவேன். தப்போ ரைட்டோ எல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாட்டு இப்படி சொல்லிட்டு போற, பிரச்சனை வந்தா என்ன உனக்கு பிறகு. எனக்கு ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் என்னோட சர்க்கிள். அதாவது எனக்கு எப்படி எப்படின்னா, கூட இருக்கிறவங்கள, என் கூட பழக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன், எப்படி சொல்றது, ரொம்ப கோவக்காரர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சனு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பக்கத்துல இருந்து என் கூட பழகுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும் என்னோட கேரக்டர் என்னங்கிறது. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஜோவியல் டைப்பு. ஜாலியாக தான் இருப்பேன், டென்ஷன்லாம் ஆக மாட்டேன். எனக்கு எதில் டென்ஷன் வரும் அப்படின்னா, என் விஷயங்கள் எதுலேயுமே டென்ஷன் ஆகாது. பகவானுடைய விஷயங்களுக்காக புறப்பட்டுச்சுன்னா உண்மையில பொறுத்துக்க முடியாது. கோவம் பிச்சுக்கிட்டு வரும். யாரும் இன்னும் எதுவும் பார்க்க மாட்டேன். இந்த காம்ப்ரமைஸே கிடையாது என்கிட்ட. என்னோட விஷயத்துல காம்ப்ரமைஸ் இருக்கும், பெருமாளோட விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அவரோட விஷயத்துல. அவருக்கு அடுத்து தான் எல்லாமே என்னை தொட்ட முடியும். அதனால கோவம் வருது அப்படின்னா அவரோட விஷயத்துல மட்டும்தான் எனக்கு கோவம் வரும். அதை தாண்டி எனக்கு கோவம், தனிப்பட்ட பகை அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னவோ சொல்லணும்னு தோணிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் டைத்தை போர் அடிக்கிறேன்னு. நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு தெரிய ஒரு 70% பேர், நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அதை சொல்கிறீங்க என்கிட்ட கோவிலில் நான் இருக்கிறச்ச அப்படி சொல்கிறீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் அதை கேட்கும்போது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நானும் ஹியூமன் பீயிங் தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீசஸை நான் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கும் பகவானுக்கும் அழகருக்கும் சரி, ஸ்ரீனிவாசனும் சரி, உங்களுக்கும் சரி, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டரி தான் நான். அப்படி தான் என்னை நான் எடுத்துப்பேன். மீடியேட்டரினா உடனே பெருமாளுக்கும் எங்களுக்கு நடுவில் என்னைங்க மீடியேட்டரி அப்படிங்க சில பேர். அந்த மீடியேட் அப்படி நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. தபால் கொடுக்கறது யாரோ, போடுறது யாரோ, கொண்டு போய் கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி தான் நான். உங்களோட வேண்டுதல், உங்களோட பிரார்த்தனைகளை அவர்கிட்ட சொல்றதும், அவர் கொடுக்குற அருள் பாவத்தை மட்டும் கொடுக்க வேண்டியது தான் என்னோட வேலை. அப்படி தான் நான் எடுத்துட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை, அதாவது கோவிலில் எல்லாரும் திருப்தியாக போகணும், பகவானை சேவிச்சுட்டு திருப்தியாக போகணும் அப்படிங்கிறது தான் முதல் குறிக்கோளாக எடுத்துட்டு மைண்டில் செட் பண்ணி செய்வேன் ஒவ்வொரு விஷயமும். அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அதையும் வருங்காலங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி திருத்திப்பேன். அது யாராவது ஒருத்தர் சொன்னால் நான் கோச்சிக்க மாட்டேன், ஓகே திருத்திப்போம் அப்படின்பேன். சில பேர் தெரியாமல் கோவிலில் நடக்கக்கூடிய சில குறைபாடுகளுக்கு நம்மள்ட்ட கோச்சிப்பாங்க, அதையும் கோச்சிக்க மாட்டேன், புரிய வைப்பேன். சில பேர் புரிஞ்சுட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு போவாங்க. நிறைய பேர் சில பேர் நம்ம சொன்னோம்னாலும் என்ன புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோவத்தை தான் காட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு கோவம், அதை நம்மள்ட்ட காட்டிட்டு போவாங்க. அதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சரிப்பா அவங்களுக்கு கோவம், மற்றவங்க என்ன பேசிட்டு வச்சுட்டு ஆச்சு அப்படின்லாம் கிடையாது. ஸோ எனக்கு அது புதுசு கிடையாது. இந்த பக்குவத்தை பெருமாள் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு அது யாரும் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு போயிருக்கேன். என்ன எவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. பகவானை ஹர்ட் பண்ணாதீங்க, இதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அது ஆரம்பத்தில் சொன்னோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லில் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தேன். கமெண்ட்ஸ் ஜாஸ்தி பார்க்க மாட்டேன், டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சிருக்கேன், நைட்டு கொஞ்சம் தூக்கத்துக்கு லேட் ஆகும். அதனால ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 to 6 days எனக்கு கேப் கிடைக்கும். இப்போ ஆற்று வேலைகள்லாம் பார்க்க வைக்க, கொஞ்சம் ஃபினான்ஷியல் வேலைலாம் பார்க்க, இது 3 போகுது எனக்கு. ஸோ கேப் கிடைக்கும் போது தான் நான் பார்ப்பேன். ஒரு சில வீடியோஸில் பார்க்கும்பொழுது எனக்கு இன்ஸ்டாவா இல்லை யூடியூப்பா ஞாபகம் இல்லை, கமெண்ட்ஸில் சில பேர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவ்வளோ இதையும் குணப்படுத்துகிற பெருமாள் உன்னோட வியாதியை குணப்படுத்தலையடா அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அதை பற்றி கவலை, இதை நான் வியாதியாகவே எடுத்துக்கல, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஒருத்தனை எதிர்பார்த்து போய் ஒருத்தர்கிட்ட நிற்கிறது பிரியம் கிடையாது, பக்தி கிடையாது. எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அன்பை செலுத்துறதும் ஒரு அன்பை பெறுறதும் தான் பக்தி. நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ஏன் சுந்தரராஜன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதுதான், அது நம்ம கர்மாவாக இருக்கலாம், முன்ஜென்மத்து ஏதாவது ஒரு இதுவாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தோஷமாக இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. என்னோட நம்பிக்கை அவர் ஏற்றுக்கிறார். சரி, நான் அதையுமே பாசிட்டிவாக யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா,
இது ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது நம்மளை இவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு பார்க்குறாருன்னா, இத்தனை பேர் நம்மளை பார்த்து வணங்குறா அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்காருன்னா, அதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? ஸோ நான் அதை வந்து அப்படி எடுத்துக்க மாட்டேன். நிறைய பேர் அதை எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சுவாமி. நீங்க என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. கரெக்ட். நான் அதை பத்தி யோசிக்கல. அந்த கமெண்ட் போட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியணும். அந்த நபர்களுக்கு அது புரிஞ்சாதானே அடுத்து இந்த மாதிரி போட மாட்டாங்க. அதுக்காக புரிய வச்சுட்டாரா இது? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவுசெய்து யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் இதை போடலை. உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவங்களுக்கு திணிக்காதீங்க. உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் அடுத்தவங்களோட நம்பிக்கையை பாழாக்கிற விதமா ஏதாவது விஷயங்களை போடாதீங்க தயவுசெய்து. எல்லாருக்கும் வேண்டுகோளாக இருக்கலாம். அதே போல் இந்த தருணத்தில் கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தயவு செய்து பொறுமையாக இருங்க, கோச்சிக்காதீங்க, அவசரப்படாதீங்க. யாராவது நமக்கு பூஜைகள் லேட் ஆச்சுனாலோ, திரை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சுனாலோ, இல்லை நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு லைனை பிளாக் பண்ணி வச்சுருந்தாலோ தயவு செய்து பொறுத்துக்கோங்க, கோவப்படாதீங்க. நம்ம கோவத்தை கட்டிட்டு ஒன்றும் ஆள போகிறது இல்லை. அவ்வளோ நான் நிறைய பேர்கிட்ட இதை சொல்லியிருக்கேன். கோவில் இவ்வளோ நேரம் ஒருத்தருக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லைனில் நின்றுட்டு வந்துட்டு பெருமாளை செய்திக்கிறேன்னா கையா இதுலேயும் நம்ம கத்தும் பொழுது பெருமாளை செய்திக்கிற நிம்மதியே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல லாஸ் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நிறைய விஷயங்கள் இப்படியே என்னை பேச விட்டீங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். உங்களை டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.